கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 2 19ஆம் அத்தியாயம் மாரப்பனின் மனோரதம். மாரப்ப பூபதி பொன்னனுடைய குடிசைக்கு போனப்போ வள்ளி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. மானம் போன பிறகு உயிரை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? உனக்கும் அந்த மாரப்ப பூபதிக்கு என்ன வித்தியாசம்? இதை கேட்டதும் அவனுடைய முகம் கோபத்தினால சிவந்தது. வாசப்படியிலேயே கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சுக்கிட்டு இருந்தான். பிறகு என்ன நினைச்சானோ தெரியல, அவனுடைய முகம் ஒரு விதமா மலர தொடங்குச்சு. புன்னகையோட, என்ன வள்ளி, என் தலையும் சேர்த்து உருட்டுற, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டான். அதுக்குள்ள பொன்னன் வெளியே வந்ததை மாரப்ப பூபதி பார்த்தான். பொன்னா, உன்கிட்ட ஒரு சமாச்சாரம் பேசணும், வா வெளியே அப்படின்னு கூட்டிட்டு போனான். 2 பேரும் நதிக்கரையில மரத்தடியில உட்காந்தாங்க. பொன்னா, நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செஞ்சிருக்க. என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு நான் நன்றி செலுத்தியே தீருவேன். நானாங்க ஐயா? அப்படி எதுவும் நான் செய்யலையே. உனக்கு தெரியாமலே செஞ்சிருக்க பொண்ணா? ஐயையோ, அப்படி எதுவும் வள்ளிகிட்ட சொல்லிடாதீங்க, அவ என்னை லேசில் விட மாட்டா. மாரப்ப பூபதி நல்லா சிரிச்சுட்டு, அதுதான் பொண்ணா, அதை தான் நானும் சொன்னேன். வள்ளியை நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டியே, அதுதான் நீ எனக்கு செஞ்ச பெரிய நல்லது. ஒரு காலத்தில் அவளை கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி நடந்திருந்தா என்னை என்ன பாடுபடுத்திருப்பாளோ. ஆமாம் ஏஜமா, உங்களுடைய சாத குணத்துக்கு வள்ளியோட ஒத்தே போகாது. சண்டைன்னு கேட்டாலே உங்களுக்கு ஜுரம் வந்துடும் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். என்ன சொன்ன அப்படின்னு கோவமா மாரப்பன் கத்தியை உருவினான். ஓஹோ, கத்தியை கூட கொண்டு வந்திருக்கீங்களா? இது நெஜ கத்தி தானே? கொஞ்சம் இருங்க, வள்ளியை கூப்பிடுறேன். உங்க உரையில இருக்கிறது நெஜ கத்தி இல்ல, மரக்கத்தி அப்படின்னு அவர் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தா. வேண்டாம் பொண்ணா, ஆம்பளைங்க காரியத்துல பெண்கள் தலையிட்டாலே விபரீதம் தான். பாரு, விக்ரமனை சோழ தேசத்துக்கு ராஜாவாக்கணும்னு நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சோம், அது பழிச்சுதா? நம்ம எல்லா ஆலோசனையிலையும் அருள்மொழி ராணியை சேர்த்துக்கிட்டோம், அதனால தான் காரியம் கெட்டு போச்சு. அப்படியா? மகாராணி என்ன செஞ்சாரு காரியத்தை கெடுக்கிறதுக்கு? அவர் தான் பிள்ளைய கிளப்பி விட்டுட்டு அங்க போய் அச்சுதவர்மனுக்கும் சொல்லி கொடுத்தாரா? அவருக்கு என்ன பிள்ளை மேல அப்படி ஒரு விரோதம்? இல்ல பொண்ணா, ராணி யாரோ ஒரு சிவனடியாரை நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்த வேஷதாரியை நம்ப வேண்டாம் நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். கேட்டாதானே? உண்மையிலேயே அந்த கபடதாரி சன்னியாசி சக்கரவர்த்தியோட ஒற்றன்தான். எல்லாவற்றையும் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டான். பொன்னனுக்கு ஏற்கனவே அந்த சிவனடியார் மேல சந்தேகம் இருந்ததால இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சான். யாரா இருந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியதானே போகுது. அன்னைக்கு அவனை அப்படின்னு பொண்ணை கரகரன் பல்ல கடிச்சுக்கிட்டே மாரப்ப பூபதியோட கத்தி எடுத்து பக்கத்துல இருந்த மரத்து மேலேயே பாய்ச்சனான். மாரப்பனோட உடலெல்லாம் ஒரு நிமிஷம் நடுங்கி போச்சு. பழைய கதையெல்லாம் விடு பொண்ணா, இளவரசன் என்னவோ திரும்பி வரப்போவதில்ல. இதுமே நம்மளோட காரியத்தை நம்ம தானே பார்த்துக்கணும். நம்மோட காரியம் இதுக்கு மேலே என்ன இருக்கு? அதான் எல்லாம் போயிடுச்சே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்ணா, சண்டையில் முடியாத காரியத்தை சமாதானத்தால் தான் முடிக்கணும். நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். சக்கரவர்த்தி இந்த வழியாக போனப்போ உன்னை கூப்பிட்டு பேசினாராம். நீயும் அவருக்கு பணிஞ்சு போனியாமே. இதுதான் சரியான யுக்தி. பெண் பிள்ளை பேச்செல்லாம் கேட்காத. அதுவும் இந்த வள்ளி ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பா. நீ மாத்திரம் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்யி, சோழ நாட்டை நம்மளே காப்பாத்திரலாம். விக்ரமன் ஒருவேளை திரும்பி வந்தா ராஜ்யத்தை அவன்கிட்டயே கொடுத்துடலாம். ராஜ்யம் அடியோட கைவிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்யறது பொண்ணா? மாரப்பனோட பேச்சுல ஏதாவது உண்மை இருக்குமோ அப்படின்னு பொன்னன் யோசிக்க தொடங்கினான். இதுல நான் என்ன ஒத்தாசை செய்ய முடியும்? சக்கரவர்த்தியோட மகள் குந்தவி அருள்மொழி ராணிய பார்க்க இங்கதான் வரப்போறா. நீ தானே படகு ஓட்டுவ. அப்ப சந்தர்ப்பம் பார்த்து என்னை பத்தி அவகிட்ட சொல்லு. உனக்கு தான் என்னை பத்தி தெரியுமே பொண்ணா. வள்ளியோட பாட்டன் ஜோசியம் சொல்லியிருக்காருல்ல, எல்லாம் அவர் சொன்ன மாதிரியே தான் பழிச்சுக்கிட்டு வருது. இல்லனா குந்தவி எதுக்காக இப்ப இங்க வரணும்? குந்தவைக்கும் விக்ரமனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு அருள்மொழி ராணி ஆசைப்பட்டது பொன்னனுக்கு அப்ப ஞாபகம் வந்தது. உடனே மாரப்பன் மேல படுங்கோவம் அவனுக்கு வந்தது. இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டாம, அதுக்கென்ன, சமயம் வந்ததும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னா. நீ செய்யற உதவியை நான் மறக்க மாட்டேன் பொண்ணா. சக்கரவர்த்தி என்னை கூப்பிட்டுருக்காரு, நாளைக்கு பார்க்க போறேன். சேனாதிபதி வேலையை இப்போ எனக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் ராஜே என் கைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது. அதுக்கப்புறம் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரப்ப பூபதி கிளம்பினான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.